ஹே காய்ஸ், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவதார் 3 படம் பார்க்கறதுக்கு புத்ராஜாயில் இருக்கிற ஐஓஐ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் கேடிஎம் தான் ஏறி போயிட்டுருக்கோம். எப்போவுமே நம்ம இடத்துல தானே படம் பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் தூரமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து புத்ராஜாயில் இருக்கிற ஐஓஐ மாலில் போய் பார்க்க போகிறேன். இந்த வாட்டி நான் புக் பண்ண ஹால் வந்து டி பாக்ஸ். இது வந்து 4DX மாதிரி தான் இருக்கும். 4DXக்கு முன்னாடி இந்த டி பாக்ஸ் தான் வந்து வெளியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 4DX அப்கிரேட் பண்ணி வெளியாச்சு. இந்த ஐஓஐ மாலுக்கு எப்படி போனோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற புக்கே படால வந்து ட்ரெயின் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கப்போங் சென்ட்ரலில் போய் இறங்கினேன். அதோட கப்போங் சென்ட்ரல் பக்கத்துலேயே வந்து எம்ஆர்டி இருக்கும். அந்த எம்ஆர்டி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூபிஎம்ல போய் இறங்கினேன். ட்ரெயின் டோக்கன்லாம் வாங்கிட்டு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 10 நிமிஷமா. அதோட ட்ரெயினும் வந்தாச்சு, ஏறிட்டேன். யூபிஎம் போய் சேர கரெக்டாக 35 நிமிஷமா ஆச்சு. அவ்வளோ நேரம். அதோட அங்கே யூபிஎம்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு வர்றதுக்கு. அதோட 2 பேரும் கிராப் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஐஓஐ மாலுக்கு போனோம். படம் போட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் இறங்கிட்டோம். சரி இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் மாலை சுற்றி பார்த்தோம். அதோட போய் ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்கு போனோம். பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு டிக்கெட்டை காமிச்சிட்டு அதோட உள்ளே போய் எங்கள் ஹாலை வந்து தேட ஆரம்பித்தோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஹால் சீட்டில் போய் உட்காந்துட்டோம். ஹால் உண்மையிலே செம்ம பெருசாக இருந்தது. ஐமேக்ஸ் ஹாலுக்கும் கொஞ்சம் மீடியமான வேர்ஷனாக இருந்தது. வழக்கம் போல் 5 நிமிஷமாக ட்ரெய்லர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஒரு கிளிப்பு வந்து காமிச்சாங்க. உண்மையிலே வந்து வேற லெவலில் ஹைப்பை ஏற்றி விட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரே ஒரு கிளிப்பை பார்த்ததுக்கே இந்த படம் எப்படா பார்ப்போம் அப்படின்னு இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு அவதார் 3 படம் வந்து உண்மையிலே விஷுவலி ஸ்பெக்டாகுலராகவே இருந்துச்சு. படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு ஃப்ரேம்லேயே வந்து அப்படியே அப்பட்டமாக தெரியும் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. விஷுவலுக்கே அந்த கிராஃபிக் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக கதை வந்து ஒரு நார்மலான கதை தான். பட் இவங்களோட அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கே வந்து நம்ம பாராட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு விஷுவலாக நம்மளுக்கு எந்த இடத்துலையும் வந்து குறைய வைக்கல. உங்கள் கிட்ஸ் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இந்த அவதார் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா அப்படி பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அவதார் 2ல என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் நம்மளால உணர முடியும். பட் ஓவராலாக இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4.5 நான் தருவேன். அதுக்கு எல்லாம் தகுதியான படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.